மூணுமே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் தான். ஓகே, அதாவது டிராவல் பண்றவங்க அவங்க கூட லக்கேஜ் எவ்வளவு நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள தனி ஒரு ரூமிமா பெருசா இருக்கு. நல்ல லக்கேஜ் ஸ்டோர் பண்ணலாம். பைக் எல்லாம் நிக்கும், ஒரு 6 பைக் நிப்பாட்டிக்கலாம். 6 பைக். அதாவது போறவங்க வந்து ஊருக்கு போனா பைக்கும் சேர்த்து இதுல போட்டுக்கலாம், லோட் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டிங் மோட்ல கொண்டு போலாம், நிக்க வச்சு. ஆனா அந்த ஃபியூல் எல்லாம் எடுத்துட்டு அந்த ப்ரொசீஜர் அது ரெகுலர் தான், ஃபியூலே இல்லாம அந்த மாதிரி. ஓகே ஓகே. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரி கம்பார்ட்மெண்ட். இது வேண்டாம், வெஹிக்கிளுடைய பேட்டரி. இதுவும் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் தான். நம்ம இதுல பாக்கலாம், இது மெயின் இன்ஜின் டோர் இதுதான். ஓகே, ரியர்ல தான் வருது இன்ஜின். ஆமா, ரியர் தான் இன்ஜின். ஓ, இதுல ஏசி கம்ப்ரஸர் அங்கேயே வந்துரும் உள்ளே. ஆமா, அந்த ஓரத்துல இருக்குது ஏசி கம்ப்ரஸர். இந்த இடமே மொத்தமா வந்து இன்ஜினுக்காக ஒதுக்கிட்டாங்க. இது வந்து இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப மெக்கானிக் வண்டியை பார்க்கணும், டிரைவர் இல்ல அப்படின்னா சாவி அங்க ஆன்ல இருந்தா போதும், இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டியை. ஆமா, இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சாவி கையில இருக்கிறதுனால பண்ண முடியாது. ரெண்டாவது, மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அங்க யாராவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அங்க சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அங்க போட்டாலும் ஆன் ஆகாது, அங்க போட்டாலும் ஸ்டார்ட் ஆகாது. அவர் சேஃபா வேலை பார்த்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க, இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்ப மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் அங்க ஸ்டார்ட் பண்ணா கூட ஸ்டார்ட் ஆகாது. இப்ப மெக்கானிக் வேலை முடிச்சிட்டாரு, அங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே. சோ அந்த அதுதான் மெயினான கீயா வேலை செய்யுது நமக்கு. இதுக்குள்ள வந்து கீ போர்ட் சேஃப்டி பர்பஸ். ஆமா, சேம் அந்த சைடு நான் உங்கள்கிட்ட காட்டின மாதிரி தான் இந்த சைடும் இதே தான் இன்ஜின் டோரும், இதே தான் அந்த லக்கேஜ் டோரும். இதுல பிளஸ் ஒரு ஆட் ப்ளூ ஆயில் ஊத்துற ஒரு டேங்க் இதுல இருக்கு, அது மட்டும் தான் இந்த சைடு. மிச்சபடி எல்லாம் டிட்டோ தான், சேம் தான். ஓகே, சோ நம்ம இதுவும் எந்த பக்கம் வேணா ஏத்திக்கலாம். ஆமா, எந்த பக்கம் லக்கேஜ் எடுத்துக்கலாம். அங்கோடி போய் கூட அங்க அந்த சைடு கிடக்குன்னா இப்படி ஏறி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, அந்த சைடு டோர் திறந்து அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ உள்ள அப்படியே உள்ள போ. இந்த சைடு பாருங்க, டிரைவர் சைடு பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இதுல ஒரு பிரேக் சிஸ்டம் சுவிட்ச் இருக்கு. ஹேண்ட் பிரேக் மாதிரி இது ஒரு பிரேக், தெரியுதா? இதை இழுத்து விட்டீங்கன்னா, இப்ப இது எங்க ஹோட்டல்ல நிப்பாட்டி இருக்கோம், நம்ம இந்த பிரேக்கை போட்டுட்டு இறங்கி போயிட்டோம்னா திடீர்னு யாராவது விளையாட்டு நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ணா கூட வண்டி மூவ் ஆயிரும் நம்ம நினைக்கலாம். ஆனா இதை ரிலீஸ் பண்ணாலும் இதை ரிலீஸ் பண்ணாதான் வண்டி மூவ் ஆகும். ஆமா, ஒரு சேஃப்டி மாதிரி. ஆமா, ஆமா. இதுல ஃப்ரண்ட் டிக்கியை ஓபன் பண்றதுக்கு இங்க ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணாதான் ஸ்டெப்னி இறக்க முடியும். அதுக்கு சொன்னீங்க பேனட் ஓபன் பண்ற